கடந்த 7ஆம் தேதி மதியம் 1:30 மணிக்கு உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற தலைமை நீதியரசுக்கு எதிராக பிஆர் கவாய் அவர்களுக்கு எதிராக நடைபெற்ற அவமதிப்பை கண்டித்து சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய ஆவின் வாயில் அருகில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வழக்கறிஞர் பிரிவான சமத்துவ வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர், எழுச்சி தமிழர் முனைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் பங்கேற்று கண்டன உரை நிகழ்த்திவிட்டு அவர் திரும்பி அவருடைய வாகனத்திலே வருகிற வழியில் ஏற்கனவே திட்டமிட்டு அவர் மீது தாக்குதலை தொடுக்க வேண்டும் என்ற சதி திட்டத்தின் அடிப்படையில் அங்கே காத்திருந்து எங்களது தலைவருடைய வாகனத்தை ராஜீவ்காந்தி என்கிற ஒரு வழக்கறிஞர், அவர் தற்பொழுது இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். வழக்கறிஞர் தொழில் அவருக்கு தடை விதிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அந்த நபர் பல குற்ற பின்னணிகளை கொண்டவர். அவர் மீது பல கிரிமினல் வழக்குகள் நிலுவையிலே இருக்கிறது. கட்ட பஞ்சாயத்து, அடிதடி, ரவுடிசம் போன்ற செயல்களிலே ஈடுபடுகிற அந்த நபர் எங்கள் தலைவருடைய வாகனத்தை வழிமறித்து, அவருடைய டூ வீலரில் போய் வழிமறித்து பார் கவுன்சில், தமிழ்நாடு பார் கவுன்சில் எதிரே இருக்கிற வேகத்தடை அருகிலே எங்கள் தலைவருடைய வாகனத்திற்கு முன்னால் சென்று வழிமறித்து நின்று கொண்டார். அதற்கு மேலே எங்கள் தலைவருடைய வாகனம் மூவ் ஆக முடியல, அதுக்கு மேலே முன்னேறி செல்ல முடியல. அப்படி நின்ற நபரை விலகி செல்ல வேண்டும் என்கிற எண்ணத்தில் எங்களுடைய தலைவர் இருந்த வாகனத்தினுடைய ஓட்டுநர் ஆரன் ஒலி எழுப்பினார். அந்த ஆரன் ஒலி எழுப்பியதை காரணமாக வைத்துக்கொண்டு திடீரென்று அந்த நபர் எங்கள் தலைவரை நோக்கி ஒருமையிலும் ஆபாசமான வார்த்தைகளாலும் பேசிவிட்டு அதே இடத்திலே தன்னுடைய டூ வீலரை நிறுத்திவிட்டு எங்கள் தலைவரை நோக்கி ஓடி வந்தார். தலைவரை நோக்கி ஓடி வந்து கடுமையான ஒருமையில் திட்டி கண்ணாடியை இறக்கு என்று அவர் சத்தம் போட்டுக்கொண்டு ஆவேசமாக, ஆக்ரோஷமாக ஓடி வந்தார். இதனை எங்கள் தலைவர் வாகனத்திற்கு பின்னால் வந்த எஸ்கார்டு வாகனம், தலைவருக்கு வழங்கப்பட்டிருக்கிற பாதுகாவல் வாகனத்திலிருந்து இதனை கவனித்த போலீசார் ஓடி வந்து அந்த நபரை அப்புறப்படுத்த முயற்சித்தார்கள். அப்படி காவல்துறையினர் போலீசார் அப்புறப்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டும் கூட அவர்களுக்கு கட்டுப்படாமல் போலீசாரை தள்ளிவிட்டு கொண்டு மீண்டும் எங்கள் தலைவரை நெருங்குவதற்கு அவர் முயற்சி எடுத்தார். அதன் பிறகு அங்கிருந்த ஒரு சில கட்சியினர் வந்து காவலர்களோடு சேர்ந்து அவரை அப்புறப்படுத்தினார்கள், அந்த வாகனத்தை அப்புறப்படுத்தினார்கள். அதிலே சில தள்ளுமுள்ளுகள் ஏற்பட்டது. காவல்துறையினர் அந்த நபர் ராஜீவ்காந்தியை பார் கவுன்சிலுக்கு உள்ளே அழைத்து சென்று அவரை தடுத்து நிறுத்தினார்கள். அதன் பிறகு எங்கள் தலைவருடைய வாகனத்தை பாதுகாப்பாக அனுப்பி வைத்தார்கள். இந்த சம்பவத்தில் ஒரு மிகப்பெரிய சதித்திட்டம் இருப்பது என்பது எங்களுக்கு தெரிய வருகிறது. இந்த சம்பவம் ஆர்எஸ்எஸ் பாஜகவினரால், மிக முக்கியமாக பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்களால், அவர்களோடு சேர்ந்த நபர்களால் திட்டமிட்டு இந்த ராஜீவ்காந்தி ஏவப்பட்டிருக்கிறார் என்கிற உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் எங்களுக்கு வந்திருக்கிறது, ஆதாரங்கள் கிடைத்திருக்கிறது. ஆகவே அது மட்டுமல்ல, இந்த இன்சிடெண்ட்டு நடக்கிறது 2:34 மணிக்கு மதியம் 7ஆம் தேதி 2:38 வரையும் இந்த இன்சிடெண்ட் நடக்குது, 2-3 நிமிஷம். 2:39 ஒரு தனியார் தொலைக்காட்சி இந்த
சம்பவம் குறித்து உடனடியாக பதிவேற்றம் செய்கிறது. அந்த தனியார் தொலைக்காட்சியில் உண்மைக்கு மாறான தகவல்கள் பரப்பப்படுகிறது. அது என்ன உண்மைக்கு மாறான தகவல் என்று சொன்னால், எங்கள் தலைவருடைய வாகனம் அந்த வழக்கறிஞர் ராஜீவ்காந்தியுடைய இருசக்கர வாகனத்தை மோதியதாகவும் அதனால் பிரச்சனை ஏற்பட்டதாகவும் தகவல்கள் பரப்பப்பட்டது. அது உண்மைக்கு புறம்பானது, திட்டமிட்டு திரித்து போடப்பட்ட ஒளிபரப்பப்பட்ட செய்தி. அது அந்த செய்தி 2:39 ஒளிபரப்பப்படுகிறது, பதிவேற்றம் செய்யப்படுகிறது. பதிவேற்றம் செய்யப்பட்டு 4:11 ஒரு ஒளிபரப்பு செய்கிறாங்க. 4:48 அண்ணாமலை ட்வீட் பண்ணுறாரு. இதெல்லாம் சேர்த்து பார்த்தா ஒரு திட்டமிட்ட வலைப்பின்னல் தெரிகிறது. இது ஏற்கனவே திட்டமிடப்பட்ட செயல். அது மட்டுமல்ல, அந்த சம்பவத்தை எங்கள் வாகனத்தினுடைய முன்னால் இருந்து அந்த ராஜீவ்காந்தி என்கிற அந்த எங்கள் தலைவரை தாக்க முயற்சி செய்த அந்த நபரை ஜூம் பண்ணி வீடியோ எடுக்கிறாங்க. அவர் போகிற பக்கமெல்லாம் வீடியோ திருப்பி காட்டுறாங்க. இது திட்டமிட்டு ஏற்கனவே வீடியோ எடுக்க வேண்டும் என்று அந்த ராஜீவ்காந்தியால் ஏற்பாடு செய்யப்பட்ட நபரால் அந்த வீடியோ எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதிலே ராஜீவ்காந்தி யதார்த்தமாக இதனை செய்யவில்லை, தனிநபராகவும் செய்யவில்லை. அவருக்கு இது திட்டமிட்ட செயல், இது சதி செயலின் அங்கம். ராஜீவ்காந்தியோடு அந்த இடத்துல இன்னும் பல நபர்களும் அங்கே காத்திருந்ததாக சொல்லப்படுகிறது. ஒருவேளை எங்கள் தலைவர் தன்னுடைய ஜன்னல் கண்ணாடியை வாகனத்தின் கண்ணாடியை இறங்கியிருந்தாலோ அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து நேரிடக்கூடிய சூழல் அங்கே இருந்தது. எங்களுடைய விசாரணையில் ஆதாரங்களின் அடிப்படையில் தெரிய வருகிறது. ஆகவே இந்த திட்டமிட்ட செயலை செய்த ராஜீவ்காந்தியையும் அவரை செய்வதற்கு தூண்டிய அவருக்கு ஆதரவாக இருந்த அண்ணாமலையையும் அந்த செய்தியை உடனடியாக எப்படி அவர்களுக்கு தரவு கிடைத்தது என்று தெரியவில்லை, அதை வெளியிட்ட பாலிமர் தொலைக்காட்சியையும் நாங்கள் குற்றம் சாட்டியிருக்கிறோம். அண்ணாமலையை விசாரிக்க வேண்டும், பாலிமர் தொலைக்காட்சி நிர்வாகத்தை விசாரிக்க வேண்டும் என்று தற்பொழுது நாங்கள் டிஜிபி அலுவலகத்தில் டிஜிபியிடத்தில் புகார் கொடுத்திருக்கிறோம். அடுத்து நமது சென்னை பெருநகர ஆணையரிடத்திலும் புகார் கொடுக்க இருக்கிறோம். இந்த சதி செயலின் பின்னால் இருக்கிற சதி திட்டம் என்னவென்று விசாரிக்க வேண்டும். அண்ணாமலை பாலிமர் தொலைக்காட்சி நிர்வாகத்தில் இதில் இருக்கிற பங்கு குறித்து விசாரிக்க வேண்டும். எங்கள் தலைவரை இப்படிப்பட்ட கொலை முயற்சியை செய்வதற்கு யார் யார் பின்னணியில் இருந்தார்கள், அந்த பாஜக RSS கும்பல்கள் தான் இருந்தது என்பது எங்களுக்கு தெரிய வருகிறது. ஆகவே உரிய விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்தியாவிலே ஒரு மிக பிரபலமான ஒரு தலைவருக்கு, ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினுடைய தலைவருக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து சூழ்ந்திருப்பது என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. ஆகவே அரசு இதில் உடனடியாக தலையிட்டு அவருக்கான எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர் அண்ணன் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்களுக்கான பாதுகாப்பை இன்னும் அதிகரிக்க வேண்டும், உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும். ஒன்றிய அரசும் எங்கள் தலைவருக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கான பரிசீலனையை செய்ய வேண்டும் என்று இதன் மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். சார், இப்போ இந்த விஷுவல் வைஸ் நம்ம பார்த்துருக்கோம். விஷுவல் வைஸ் பார்க்கும்போது நம்ம கார் வந்து இடிக்குது, இடிச்சதுக்கு அப்புறம் அவர் பிரச்சனை பண்ண ரைட் ஓகே. நம்ம கார் வந்து இடிக்கல, இடிக்குதுன்னு சொல்றது தப்பு. இல்லை, ரெண்டாவது பட்சம் முதல் பட்சமே இடிக்கலங்கிறத நான் எங்கள்கிட்ட இல்லை இல்லை அதுதான் தப்புன்றோம். அந்த விஷுவல் வந்து நியூஸ் யார்கிட்டேருந்து போணுச்சுன்னா பாலிமர் டிவிட்டேருந்து போனது. அந்த பாலிமர் டிவி திட்டமிட்டு பொய் செய்தி பரப்புனாங்க. நாங்கள் வந்து உண்மையான விஷுவலை எடுத்துருக்குறோம். அதில் அவருடைய வாகனத்துக்கும் எங்கள் காருக்கும் கிட்டத்தட்ட 2 மீட்டர் கேப் இருக்குது. நீங்கள் முன்னாடியிலேருந்து அவரால் எடுக்கப்பட்ட அந்த ராஜீவ்காந்தியால் ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலும் அவர் தூரமாக தான் சைட் ஸ்டாண்ட் போடுவார், அதே இடத்துல சைட் ஸ்டாண்ட் போடுவார். அவர் வந்து நிறுத்திட்டு திட்டமிட்டு வம்பிழுக்கணும்னு தான் வராருங்க. முன்னாடி ரோடு ஃப்ரீயாக இருக்குது, அதையும் பாருங்கள். அந்த வீடியோவில் ரோடு வந்து ஃபுல்லாகவே ஃப்ரீயாக இருக்குது. அவர் வந்து போயிருக்கலாம், அல்லது சைடில் ஏகப்பட்ட இடம் கிடக்கு, அதில் வந்து ஒதுங்கி இருக்கலாம், அல்லது சைரன் வச்ச வண்டி. ஏன்னா சைரன் ஒலி எழுப்பி கொண்டு எங்கள் தலைவரோடு பாதுகாப்பு வாகனம் வருது. அப்போ சைரன் வச்ச வண்டியில்
ஒரு விஐபி வராருன்னா அவர் போகிற வரையும் வெயிட் பண்ணலாம். இல்லை நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கூட இல்லை. நீங்கள் போகணுன்னா ரோடு ஒரு காக்கா இல்லைங்க, ஃப்ரீயாக இருக்குது. ஒரு டூ வீலர் கிடையாது, ஒரு ஆள் கூட நடந்து போகலை. அப்படிப்பட்ட ஃப்ரீயாக இருக்கிற ரோட்டில் நீ வழிமறித்து காரை வழிமறித்து நிறுத்தி நீ திரும்பி ஆவேசமாக திரும்புகிறப்போ தான் அவர் 2 தப்படி எடுத்து காலை நல்லா ஊன்றார். அதை வச்சு இது வந்து திருச்சி இவர் வண்டி மோதினதா ஒரு பொய்யான கட்டுக்கதையை திட்டமிட்டு பாலிமர் டிவியும் அவர்களை சார்ந்த பிஜேபி, ஆர்எஸ்எஸ், அண்ணாமலை கும்பலும் திட்டமிட்டு பொய் செய்தியை பரப்பியிருக்கிறார்கள். ஆகவே தான் இதன் பின்னாலே இருக்கிற சதி என்பது மிக மிக திட்டமிடப்பட்டது. அது எங்களுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் வந்திருக்கிறது. எங்கள் தலைவர் கூட இன்றைக்கி ட்வீட் பண்ணியிருக்கார், இது ஆர்எஸ்எஸ் பாஜகவால் திட்டமிடப்பட்ட சதி என்பது உறுதியாக இருக்கிறது என்று ட்வீட் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இடித்தது என்று ஒரு கட்டுக்கதை உருவாக்கப்பட்டிருக்கிறத தவிர நிச்சயமாக இடிக்கவில்லை என்று காவல்துறைக்கும் இன்றைக்கு தெரிய வந்திருக்கு. அண்ணாமலை என்ன கேட்குறாரு அப்படின்னா, பிஆர் கபாயை தாக்கப்பட்டதுக்கு எதிராக வந்து ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு அவர்களே வெளியே வந்து வழக்கறிஞர் தாக்குறது சரியா அப்படின்னு கேட்குறாரு. வழக்கறிஞரை வந்து அந்த வழக்கறிஞர்னு சொல்கிறீங்க இல்லையா, அவரு தான் வந்து எங்கள் வண்டியை வழிமறிச்சு நிற்கிறாரோ இல்லையா, அவரை தாக்கலை. அவரை வந்து ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க, நீங்கள் நகர்ந்து போங்க, தலைவர் இருக்கார். அவருக்கு தெரியாமல் இல்லை, தெரிஞ்சு தான் பண்ணுறாரு. நீங்கள் பார்த்தீங்க வீடியோவில், எங்கள் தலைவர் வாகனத்தை பார்த்துட்டு தான் அவர் வந்து உள்ளே போய் நுழைப்பார், மத்தியில் போவார், சென்ட்ராக போவார், தலைவர் வாகனத்தை மறைச்சி. அதனால் அவரை வந்து நாங்கள் போய் போலீஸ் வந்து தான் உடனே ஓடி போகுது. நீங்கள் அதை நல்லா பாருங்கள். போலீஸ் போய் அப்புறப்படுத்துது, போலீஸை எகிரி மீண்டும் அந்த எங்கள் தலைவர் நோக்கி வராரு. அங்கே இருக்கிற கட்சிக்காரங்க ஓடி போய் தடுக்கிறாங்க. மீண்டும் அவர் வந்து ஆபாசமான வார்த்தைகளை விடுறாரு. அவர் என்ன வார்த்தைகளை விட்டால் அவர் தள்ளி விட்டுருப்பாங்க, தள்ளுமுள்ளு ஏற்பட்டுக்கும் நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். ஆகவே அவர் திட்டமிட்டு தாக்கப்பட்டார் என்பதெல்லாம் தவறான செய்தி, இது பொய் செய்தி. என்னது தலைவருக்கு இது தெரியவே தெரியாதா சார்? இதெல்லாம் 2 நிமிஷத்தில் சார், நான் தான் சொல்கிறேன், 2:34 அங்கேருந்து புறப்படுது வண்டி, 2:37 அவர் கிளம்பிடுறாரு, 8 கிளம்பிடுறாரு. 2-3 நிமிஷத்தில் அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. அவர் வந்து ஏதோ வழிமறிச்சு நிற்கிறாங்க, போலீஸ் ஓடுறாங்க, கூட வந்து யாரோ பின்னாடி ஓடுறாங்கன்னு மட்டும்தான் தெரியும். ஏதோ அப்புறம் போலீஸ் வந்து அவரை வந்து பார் கவுன்சில் ஒரு தரப்பு இழுத்துட்டு போய் இன்னொரு தரப்பு நீங்கள் புறப்படுங்கன்னு சொல்லிடுறாங்க. அப்போ அவருடைய பாதுகாவல் வாகன காவலர்கள் வந்து பாதுகாவல் அதிகாரிகள் வந்து சொல்லும் பொழுது அவர் நிற்க முடியாது. அதனால் வந்து வாகனம் புறப்பட்டுருச்சு. அதனால் வந்து இது தலைவருக்கு நிச்சயமாக சொல்லுகிறேன், அவர் தலைவர் எந்த விதத்திலும் எந்த வன்முறையும் அவர் உருவாக்கக்கூடியவரில் பொய்யா செய்தியை சொல்கிறாங்க. உள்ளே உட்காந்துக்கிட்டு அடிக்க சொன்னார். நான் சொல்கிறேன், உள்ளே உட்காந்துக்கிட்டு அவர் அடிக்க சொன்னார்னா அவர் எந்த காரில் சொல்லியிருப்பார்? அவர் உட்காந்துக்கிற காரில் இருந்தான்னு சொல்லியிருப்பார். அந்த கார்லேருந்து யாராவது இறங்குனாங்களா? ஒருத்த கூட இறங்கலையே. பின்னாடி இருக்கிற போலீஸ் வாகனத்தில் தானே ஓடி வர்றாங்க. அவரை வந்து ரிக்வஸ்ட் தானே பண்ணாங்க, போங்கன்னு தலை தானே செஞ்சாங்க. அவர் எகிரி வர்றா தானே, என்ன சத்தம் போடுறாருன்னு உங்களுக்கெல்லாம் அது கேட்குது தானே. அப்போ திட்டமிட்டு யார் வன்முறையை செய்து, யார் மூல காரணம், இது வந்து விசாரிக்கப்படணும். இதற்கு பின்னால் இருக்கிற சதி வந்து வெளிக்கொண்டு வரப்பட வேணும். எங்கள் தலைவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அதான் சார் சொல்கிறோம், அவருடைய பாஸ்ட் ஹிஸ்ட்ரியும் இருக்குது. அவர் ஒரு வழக்கறிஞர் என்று சொன்னாலும் வழக்கறிஞராக இல்லை. அவரை வந்து ஒரு பெண் நீதிபதியிடத்தில் ரொம்ப அருவருக்கத்தக்க வகையில் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட காரணத்திற்காக அவருக்கு தொழில் தடை விதிக்கப்பட்டிருக்குது. தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் எந்த நீதிமன்றத்திலும் எந்த தீர்ப்பாயத்திலும் அவர் தொழில் செய்யக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்ட நபர். அவர் மேலே நந்தம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் வழக்கு இருக்குது. அவர் மேலே பல புகார், நிறைய பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றிட்டாரு, வந்து அதே போல் வந்து நிறைய வீடு காலி பண்ணி போய் அங்கே வந்து பிரச்சனை பண்ணியிருக்கிறாரு, ரவுடிசம் பண்ணியிருக்காரு என்று ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டர், நொட்டோரியஸ் கிரிமினல் அவர். அதனால் வந்து அவருக்கு எல்லா நொட்டோரியஸ் கிரிமினலும் பிஜேபியில் இருக்கிறாங்க, அதோடைய பாதுகாப்பில் இருக்கிறாங்கங்கிறது வேறு விஷயம். ஆனால் இவருக்கு உடனடியாக அண்ணாமலை தான் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. அண்ணாமலை அந்த சம்பவம் நடந்த 1 மணி நேரத்திற்குள் இதெல்லாம் நடக்குது. அப்போது அவர் சப்போர்ட் பண்ணுறாருன்னா எங்களுடைய விசாரணையில் தெரிய வருது, பிஜேபியோட இளைஞரணி அண்ணாமலை போன்றவர்கள் சேர்ந்து தான் இதை சதி திட்டத்தை செய்திருக்கிறார்கள் என்று எங்களுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இருக்கிறது. ஆகவே நாங்கள் பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸை நாங்கள் குற்றம் சாட்டுறோம். அதுக்கு வந்து விஜய்க்கு இருக்கிற முக்கியத்துவத்தை எங்கள் தலைவருக்கு இல்லைன்னு நினைக்கிறாங்க போல இருக்குது. எங்கள் தலைவர் வந்து ஒரு மிக முக்கியமான, அதுவும் பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸை வந்து உறுதியோடு சங்க பரிவாரங்களை எதிர்க்கிற ஒரு தலைவர் இந்தியாவில், ஒரு தலித் தலைவர் எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர். ஆகவே இவரை வந்து வளைப்பதற்கு முயற்சி பண்ணுறாங்க, மிரட்டுவதற்கு முயற்சி பண்ணுறாங்க. அந்த முயற்சியெல்லாம் எடுபடலை. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க மறுப்பதோடு மட்டுமல்லாமல் இவருக்கு இது போன்ற சில்லறைகளால்
இந்த மாதிரி பொறுக்கிகளால் வந்து ரவுடிகளால் ஏபிஎஸ் அஃபெண்டர்களால் அது மாதிரி ஹேபிச்சுவல் அஃபெண்டர்களால் நொட்டோரியஸ் கிரிமினல்களால் இடையூறுகளை ஏற்படுத்துறதுக்கு தொடர்ச்சியாக முயற்சி பண்ணுறாங்க. இது அதாவது சொல்லுவாங்கள்ல, மாவோ சொல்லுவார்ல, அதாவது என்னென்னா மரங்கள் ஓய்வை விரும்பினாலும் காற்று விடுவதில்லை என்பதைப் போல நாங்கள் எங்கள் பயணத்தில், அரசியல் பயணத்தில், மக்களுக்கான பயணத்தில், சமூக நீதிக்கான பயணத்தில் நாங்கள் நடைபோட்டு கொண்டிருந்தாலும் எங்களை இது போன்ற சங்கிகளும் ஆர்எஸ்எஸ் பிஜேபி போன்ற மதவாத கும்பல்களும் எங்களை தொந்தரவு செய்வதற்கு, சாதியவாத கும்பல்கள் எங்களை வந்து பிரச்சனை செய்வதற்கு அவர்களே எங்களை வந்து திட்டமிட்டு செயல்படுறாங்க. இந்த நிகழ்வு நடப்பதற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னே தான் நம்ம ஆவின் கேட்டில் ஆர்ப்பாட்டம் பண்ணோம். அப்படி இருக்க பட்சத்தில் தான் அந்த யூனிட் தான் வந்து எடுத்திருக்காங்க. அந்த எல்லாருமே தான் கவர் பண்ணியிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட ஊடகத்தை மட்டும் நம்ம திட்டமிட்டு செஞ்சாங்க குற்றச்சாட்டு வைக்கிறது சரியாக இருக்கும். நான் தான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சார், நீங்கள் அங்கே வந்து எல்லாரும் எடுத்தாங்கன்னு கிடையாது. இந்த இன்சிடெண்ட் எல்லாம் நடந்த பிறகு தான் எல்லோரும் வந்தாங்க. நான் அங்கே இருந்தேன், நான் போராட்டம் பண்ணியிருந்தேன். ஆமாம், நான் போராட்டம் பண்ணியிருந்தேன். நாங்கள் வந்து தலைவர் கார் போன பிறகு நாங்கள் உட்காந்து யார் வந்து வழிமறிச்சது, அவனுடைய பின்புலம் என்ன, அவனை கைது பண்ண, அது வரையும் அவர் யாருன்னு தெரியாது நமக்கு. அவர் வக்கீலுங்கிறதும் தெரியாது நமக்கு. அவருடைய பேரும் நமக்கு தெரியாது. அப்போ யார் அது, அவரை வந்து கைது செய்து காவல்துறை விசாரிக்க வேணும், போராட்டம் பண்ணுறோம். அந்த போராட்டம் பண்ணுற நேரத்தில் தான் வந்தாங்களே ஒழிய அவர் இருக்கிற வரையும் அந்த மீடியாக்கள் பெருமளவில் வரலை. அதனால் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, 2:38க்கு அந்த தலைவர் கார் போயிடுது. 2:39க்கு எப்படி அப்லோட் பண்ணுறாங்க பாலிமரில்? அது முடியுமா? எப்படி நடந்தது? அப்போ இதில் பாலிமர் நிர்வாகத்துக்கு தொடர்பு இருக்குது. தொடர்ச்சியாக உண்மையை திரிப்பது, விசிகாவுக்கு எதிராக இருப்பது, ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுகிற ஊடகமாக இன்றைக்கு பாலிமர் இருக்கிறது என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். அவங்க என்ன எம்எல்ஏ கூட கேஸ் போட்டோம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நாங்கள் அவர்கள் மீது வந்து வழக்கு போட தயாராக இருக்கிறோம். இப்போ அது வந்து இன்றைக்கி புகாரே கொடுத்துட்டோம், வெளிப்படையாக கொடுத்துருக்கோம்னா ஆதாரம் இல்லாமல் கொடுப்போம். நம்ம என்ன, நான் உங்களுக்கு இந்த இதில் எழுதியிருக்கிறோம், அதெல்லாம் உங்களுக்கு ஆதாரமாக கொடுத்துருக்கோம், காவல்துறைக்கும் கொடுத்துருக்கோம். அது உண்மை வெளியில் வரும், நிச்சயமாக வரும். என்ன சொன்னாங்க சார், நடவடிக்கை எப்படி எடுக்கணும்? நிச்சயமாக இது வந்து இந்த ரொம்ப சீரியஸான விஷயத்தை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. நாங்கள் வந்து உரிய வகையில் விசாரணை பண்ணி நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு உறுதி கொடுத்துருக்காங்க. நன்றி.